வணக்கம் நண்பர்களே, உங்கள் ஈரோடு கோபையா பேசுகிறேன். ரெட்ரோ ஆன்மீகம் சேனல் நேயர் அனைவருக்கும் என் மனமார்ந்த ஆசீர்வாதங்கள். நண்பர்களே, இன்று ஒவ்வொரு ராசிக்கும், மேச ராசியிலிருந்து மீன ராசி வரைக்கும் அவர்கள் படும் கஷ்டங்கள் என்ன? இயற்கையாகவே ஒரு மேச ராசி என்றால் அவர்களுக்கு என்ன விதமான கஷ்டங்கள் வருகின்றது, அதற்கு என்ன தீர்வு, எளிமையான தீர்வுகள் என்ன என்பதனை நமது ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்களுக்கு ஒரு அரிய பரிசாக தரலாம் என்று முடிவு செய்திருக்கிறேன். நண்பர்களே, அனைவரும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பயன்பெறுங்கள். சிம்மராசி நேயர்களுக்கு கடனால் பிரச்சனையா, தொழிலால் அவமானமா, வேலையினால் தொந்தரவா, வெளிநாடு போவதில் பிரச்சனையா, வாழ்க்கையே பிரச்சனையா? எளிய பரிகாரங்களுடன் இன்று உங்களை சந்திக்கிறேன். நண்பர்களே, சிம்மராசிக்கு எளிய வழிகாட்டுதல். உங்கள் வாழ்க்கையில் என்ன நடக்கும், என்ன மைனஸ்கள் நடக்கும், அதிலிருந்து எப்படி நீங்கள் வெளியே வரலாம் என்பதனை தெளிவாக உங்களுக்கு தரப்போகிறேன். கேட்டுக்கொள்ளுங்கள். ரெட்ரோ ஆன்மீக நண்பர்களுக்கு இந்த சிம்மராசிக்கு உண்டான வாய்ப்புகள் அருமையாக வழங்கப் போகிறேன். பயனடையுங்கள் நண்பர்களே. நண்பர்களே, சிம்ம ராசிக்கே ஒரு அற்புதமான விஷயங்கள். 6ஆம் இடம் என்பது மகரமாக வருகிறது. அதெல்லாம் பாருங்கள், சனி பகவான் வந்துவிட்டால் கடன் வாங்கினால் ஒரு 10 வருடம் இருக்கும், ஒரு 20 வருடம், ஒரு 30 வருடம் இப்படி ஆயிடும். இவங்க தான் வீட்டு கடனை போட்டுட்டு பல வருஷம் கட்டுறவங்க. நீங்கள் 50 லட்ச ரூபாய்க்கு வீடு வாங்கினா 1 கோடி ஆகிறது இவங்களுக்கு தான், கடனில். அதே மாதிரி பாருங்கள், 4ஆம் அதிபதி செவ்வாயே பாதகாதிபதியாக வர்றதுனால இவங்க திடீர்னு என்ன பண்ணிடுவாங்க, இது ஒரு சிங்கத்துக்கு உண்டான ராசி. அப்போ என்ன பண்ணோம், தன்னுடைய மேலதிகாரிக்கு அடங்காமல், தன்னோட முதலாளிக்கு அடங்காமல் திடீர்னு தன் வேலையை விட்டு போட்டு வெளியில் வந்துடக்கூடிய ஒரு ராசி. அடங்க மாட்டாங்க சீக்கிரம் எந்த ஒரு விஷயத்துக்கும். அப்போ மேல் அதிகாரிக்கிட்ட அடங்கலைன்னா, முதலாளிகிட்ட அடங்கலைன்னா என்ன ஆகும், வேலையை விட்டுற வேண்டியதுதான், விட வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுவார்கள். அது மட்டுமல்ல, 8ஆம் இடமே மீனமாக வருவதனால் உயிர்கண்டம் சந்திக்காத சிம்மமே இல்லை. ஆப்ரேஷன், விபத்து, கண்டம், தையல், இவைகள் ஏதாவது ஒன்று சந்திக்காத சிம்ம ராசி நேயர்களே இல்லை. கட்டாயம் அவர்கள் லைஃப்பில் ஒரு முறையாவது விபத்து, கண்டம், ஆப்ரேஷன், தையல் வந்தே தீரும் நண்பர்களே. அதே போல் இவர்களுக்கு ஒரு நல்ல வழிகாட்டுதலாக இருக்க வேண்டியது என்னவென்றால், இவர்களுக்கு தனுசு ராசிக்காரர்களும் மேச ராசிக்காரர்களும் நன்மையாக உதவுவார்கள். ஆனால் இவர்கள் அலைந்து கொண்டே இருப்பார்கள், ஒரு இடத்தில் இருக்க மாட்டார்கள். அலைந்து கொண்டே இருந்து ஒவ்வொரு ஊராக சென்று கொண்டே இருப்பார்கள். கலைகளில் இவர்களுக்கு மிகப்பெரிய ஆர்வங்கள் வரும். நீங்கள் சிம்மராசி தான் அதிகமாக கலை, அதாவது கலை, கவிதை, கட்டுரை, டிவி, யூடியூப் இவைகளெல்லாம் வருவதில் நம்பர் 1 இவர்கள் தான். ஆனால் இவர்களே என்ன பண்ணிக்கொள்வார்கள், தன்னுடைய தொழிலில் திடீரென்று ஒரு பிரச்சனையை சந்திக்க வைத்து விடுவார்கள். அப்பொழுது என்ன செய்ய வேண்டும், மிக எளிமையாக இவர்களுக்கு என்ன பரிகாரம் என்றால், அதேபோல் இவர்களுடைய வீட்டில் சிம்மம், விருச்சிகம், கும்பம், ரிஷபம் இந்த ராசிகள் அல்லது இந்த லக்னங்கள் கட்டாயம் இருக்கும் நண்பர்களே. இவர்களுக்கு குழந்தை பிரச்சனை என்பது ஒன்று ஆண்வாரி சம்பந்தமாகவோ அல்லது தனது குழந்தை சம்பந்தமாகவோ ஏதாவது ஒரு துக்கங்களை கொடுத்து கொண்டே இருக்கும். 2 விஷயங்கள் இந்த சிம்மத்திற்கு உண்டு. 5ஆம் அதிபதியே 8ஆம் அதிபதி, அதனால் குழந்தை சார்ந்தும், 6ஆம் அதிபதியே 7ஆம் அதிபதி. வருகின்ற மனைவி ஒன்று வேலை பார்ப்பவராகவோ அல்லது சண்டை போடுபவராகவோ இருப்பார். இவர்களுக்கு இப்படி ஒரு வாய்ப்பை இறைவன் கொடுத்துள்ளான். சிம்மராசிக்கு மனைவி வேலைக்கு போகும், ஆனால் சண்டை போடும். என்னன்னு சண்டை போட்டுக்கிட்டே இருக்கும். சண்டை போட்டால் தான் அங்கே தாம்பத்தியம் நடக்கிற மாதிரி ஒரு வாய்ப்பு வந்து சேரும். இந்த மாதிரி சிம்மராசிக்காரங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. இவங்களுக்கெல்லாம் என்ன பரிகாரம் அப்படின்னா, இயற்கையாகவே இவர்கள் மகாலட்சுமியை வணங்குவது, அது மட்டுமல்ல
விஷ்ணுபதி புண்ணிய காலம் என்கின்ற ஒரு நேரம் இருக்கிறது நண்பர்களே. அது என்னவென்றால், வைகாசி மாதம் முதல் நாளும், ஆவணி மாதம் முதல் நாளும், கார்த்திகை மாதம் முதல் நாளும், மாசி மாதம் முதல் நாளும் விஷ்ணுபதி புண்ணிய காலம் என்று பொருள். இது கொஞ்ச நாள் முன்ன பின்ன வரலாம், ஒரு நாள் முன்னாடி கூட இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் வரலாம். அப்படி ஏதேனும் சந்தேகம் இருந்தால் எனது தொலைபேசி எண்ணை நமது ரெட்ரோ ஆன்மீகத்தில் இருப்பார்கள், அதில் மெசேஜ் மட்டும் செய்யுங்கள். ஒவ்வொரு மாதம் 4 மாதத்திற்கு ஒரு முறை இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் வருகிறது. மெசேஜ் செய்தால் சரியான நேரத்தை கூட நாங்கள் குறிப்பிடுவோம். ஃபோன் செய்யாதீர்கள், மெசேஜ். அந்த மாதிரி ஒரு அமைப்பு உங்களுக்கு கிடைக்கும். இந்த நாட்களில், அதாவது இந்த 4 நாட்களில், வருடம் வரக்கூடிய இந்த 4 மாதங்களில் முதல் நாள் அருகில் உள்ள பெருமாள் கோயிலுக்கு சென்று 27 முறை பிரகார வலம், வெளிப்பிரகார வலம் வந்து ஒரு அன்னதானம், யாரோ ஒருவருக்கு ஒரு அன்னதானம் செய்துவிட்டு வந்தால் இவருடைய லைஃப் எவ்வளோ பெரிய கஷ்டமாக இருந்தாலும் 4 முறை, அதாவது ஒரு வருடம் முடிவதற்குள் இவர்கள் என்ன வேண்டுகிறார்களோ அந்த வேண்டுதல்களை பெருமாள் கட்டாயம் அருள் புரிந்தே தீர்வார் நண்பர்களே. அதில் எந்த மாற்றமும் இல்லை. அதேபோல் இவர்கள் இரத்த தானம் செய்ய வேண்டும். இந்த சிம்மராசிக்காரர்கள் இரத்த தானம் செய்ய செய்ய வெற்றி மேல், சிம்மமும் கடகமும், கடகராசிக்காரர்களானாலும் சரி சிம்மராசிக்காரர்களானாலும் சரி, இரத்த தானம் செய்ய செய்ய வெற்றி மேல் வெற்றி கிடைத்து கொண்டே இருக்கும் நண்பர்களே. அதேபோல் இவர்கள் கன்னி வீடு, அதாவது 2ஆம் இடமே கன்னி வீடாக வருகின்ற காரணத்தினால் கன்னிமார் வழிபாடு அல்லது கன்னி தெய்வங்கள் வழிபாடு செய்வது இவர்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்து கொண்டே இருக்கும் நண்பர்களே. அது மட்டுமல்ல, இவர்கள் எப்பொழுதுமே சிங்கம் உள்ள அம்மனை வழிபாடு செய்தாலும் மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும் நண்பர்களே. சிம்மராசியை பொறுத்தவரை தண்ணீர் தானம் செய்வது இயற்கையிலேயே வெற்றி. தண்ணீர் தானம் செய்ய செய்ய வெற்றி கிடைக்கும். நன்றி நண்பர்களே. உங்களுக்கு ஏதேனும் ஜாதக ரீதியிலே ஆலோசனை தேவை என்றால் என்னுடைய செல் நம்பர்கள் இந்த கீழே சென்று கொண்டிருக்கின்றன. அவைகளை பயன்படுத்தி என்னிடம் கான்டாக்ட் செய்யுங்கள். உங்களுக்கு கட்டண ரீதியிலே ஆலோசனைகள் வழங்கப்படும். என்னுடைய அப்பாயின்மெண்ட் உங்களுக்கு கொடுக்கப்படும். 12 ராசிகளுக்கும் உண்டான கஷ்டங்கள் என்ன, அதிலிருந்து மீண்டு வரக்கூடிய வெற்றி பரிகாரங்கள் என்ன, கோயில்கள் என்ன, இயற்கையாகவே அவர்களுக்கு நன்மை தரும் ராசிகள் எவை, அவர்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ராசிகள் எவை என்பதனை எல்லாம் சொல்லி உங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு நிகழ்ச்சியை வழங்கி இருக்கின்றோம். நண்பர்களே, இந்த ஒவ்வொரு ராசி பலன்களையும் நீங்கள் கேட்டு நீங்கள் பயன்படுத்தி வாருங்கள். உங்களுக்கு வெற்றி என்பது நிச்சயமாக கிடைக்கும். அது மட்டுமல்ல, பொதுவாகவே 12 ராசிக்காரர்களுமே வழிபட வேண்டிய விஷயங்களில் நான் இவைகள்தான் வழிபடுவேன் என்று அல்ல, வழிபாடே இல்லாமல் எளிமையாக வழிபாடற்ற பரிகாரங்கள் என்பதனையும் கொடுத்துள்ளேன். அந்த பரிகாரங்களானது எளிமையானது, ஆனால் மிக மிக வலிமையாக உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றியை தரக்கூடிய எளிய பரிகாரங்கள். அவற்றையும் செய்து வாருங்கள். நீங்கள் கோயிலுக்கு சென்றால் என்ன பலனோ அதே பலன் இந்த பரிகாரங்களில் ஒளிந்து உள்ளன நண்பர்களே. இவைகளை பயன்படுத்தி வெற்றி பெறுங்கள். உங்களுக்கு எனக்கு என்னுடைய மனமார்ந்த ஆசீர்வாதங்கள் சொல்லி வணங்குகிறேன் நண்பர்களே. நன்றி.